மாநிலத்தில் பாஜக தொடர்ந்து முன்னிலை. காங்கிரஸ் சார்பில் களமிறங்கிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பின்னடைவு. ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி முன்னிலை. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முயற்சிக்க கூடாது என பாஜகவுக்கு உமர் அப்துல்லா வலியுறுத்தல். மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து சென்னையில் பாமகவினர் இலங்கை தூதரகம் முற்றுகை போராட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். வளர்ச்சி திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை. தொழிலாளர்களின் நலன்களை அடகு வைத்துவிட்டு பன்னாட்டு நிறுவனங்களின் முகவராக திமுக அரசு செயல்படுகிறது என மருத்துவர் ராமதாஸ் சாடல். வீரத்துக்கும் தொழில்முறை நடவடிக்கைகளுக்கும் சான்றாக இந்திய வானூர்திப்படை விளங்குவதாக பிரதமர் மோடி பெருமிதம். நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தேனி மஞ்சளாறு அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை. அந்தியூர் அருகே வன விலங்குகளை தடுக்க தோட்டத்து வேலிக்கு நேரடி மின்சாரம் பயன்படுத்திய விவசாயிக்கு 25,000 ரூபாய் தண்டம் விதிப்பு. உடுமலை அருகே நோய் தாக்குதலுக்கு தெளித்த மருந்தால் தக்காளி செடிகள் முழுமையாக கருகி போனதால் விவசாயிகள் வேதனை. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு நடுவம்.